ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஹோட்டல் ஓனரிடம் கவுன்சிலர் செய்த பிரச்சனையை பற்றி பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஹோட்டல் ஓனரு, என்னால் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த ஏரியா ஆள், என்னால் அவரை பகச்சிக்க முடியாது. அவங்க வர வேணாம்னு நினச்சா நீங்களே நேரடியாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹோட்டல் ஓனரு. அதனால் பாக்கியா என்ன செய்வதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இனியா அங்கே வர்றாங்க. இனியா வர்றதை பார்த்துட்டு அவள்கிட்ட பாக்கியா கேட்டிருக்கா, நீ வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நான் தான் பேசியதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ பணம் வாங்கினேயம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க பாக்கியா கிட்ட இனியா. அதுக்கு பாக்கியா, ஆமாம் இனியா, நான் பணம் வாங்கினேன் ரெஸ்டாரண்ட் பிரச்சனைக்கு. அப்புறம் உன் மாமனார் நம்ம வீட்டில் பேசினார், பணம் தர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கும் கடன் இருந்துச்சு, அதனால தான் பணம் வாங்கினேன்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போது செல்வி சொல்லிகிட்டு இருக்காங்க இனியா கிட்ட, அப்படி ஒன்றும் உங்கள் மாமனார் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கல இனியா, இந்த ரெஸ்டாரண்ட்டுனால நம்மளுக்கு நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இனியா கிட்ட செல்வி. அதுக்கடுத்து பாக்கியா, இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதன்னு சொல்லி சமாதானம் செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமிர்தா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எழில் பேசிகிட்டு இருக்காங்க. நீ காலையில் செஞ்ச சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, பாட்டி பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காதன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எழில். அப்போது கரெக்டாக வர்றாங்க ஈஸ்வரி. என்னடா உன் பொண்டாட்டியை நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது எழில் சொல்கிறாங்க, பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறது அமிர்தா மட்டும்தான். நீங்கள் அமிர்தாவையே திட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு வேலையும் பார்க்காது ஜெனி பற்றி எதுவும் சொல்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக செலியன் வர்றான். அதை கேட்டுட்டு திரும்பி மாடிக்கு போயிடுறேன். அதை தொடர்ந்து அங்கே பாக்கியா வர்றாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்ருக்காங்க. உடனே ஈஸ்வரி, வாமா, எத்தனை மணிக்கு வர்ற, எத்தனை மணிக்கு போகிறேன்னே தெரியல, உன் இஷ்டத்துக்கு திரியிற, இந்த வீட்டில் உனக்கு இருக்க விருப்பம் இல்லை, அதான் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா, ஆமாம் மத்த, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, ஒரு காலத்தில் இந்த வீட்டு செலவுக்காக கையேந்தி நின்னேன், 1000 கேள்வி கேட்டு என்னை அசிங்கப்படுத்தி பணம் கொடுத்த என் பசங்க இப்போ என்னால் கையேந்தி நிற்க முடியாது, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியா. ஈஸ்வரி அவனிடம் பதில் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து போகிறாங்க. இதற்கிடையில் ஜெனியிடம் அவளை பற்றி எழில் குறை சொன்னதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க செலியன். அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கே வர்றாங்க பாக்கியா. முதல்ல நார்மலாக பேசிட்டு அப்புறமா அமிர்தாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுமா அப்படின்னு செலியிடம் சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியா. அதனால் கடுப்பாகும் செலியன் அம்மா போனதும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஜெனிகிட்ட, இதுக்கு பேசாமல் உங்கள் வீட்டிலையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.